वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्य परियो मे निधत्तां सदा सति यद्यवाकृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं दयप्रदां शरण्यं देवं हयग्रीवमगम् अहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। விட்டில் பூச்சியிலிருந்து நாம கத்துக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நேற்று கடைசியில பார்த்தோம். பிரலோபிதா பதத்யந்தே தமஸ்யக்னௌ பதங்கவத் யோஷிதே கிரண்ய ஆபரண கும்பராதி திரவ்யேஷு மாயா ரச்சிதேஷு மூடः பிரலோபிதாத்மா உபபோக புத்யா பதங்கவன் நஷ்யதி நஷ்ட திருஷ்டிஹி. தனக்கு எது ஏற்றதுன்றது தெரிஞ்சுக்காமல் சில விஷயங்கள்ல ஆசைப்பட்டு இப்படி ஆசைப்பட்டாக்க வரக்கூடியது பெரிய அனர்த்தம். அந்த அனர்த்தத்தினால என்ன ஆகும்னு தனக்கே ஒரு நாசம் ஏற்படும். இந்த விட்டில் பூச்சி இந்த நெருப்புல போய் போறது, நெருப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி யோசனையே பண்ணாத ஒரு காரியம் பண்ணும். அது பண்ணா கடைசியில என்னாச்சு, ஆத்ம நஷ்டம் தான் ஏற்படும். அந்த மாதிரி நாம நமக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டோம்னாக்க நாம நம்மளையே அழிச்சுப்போம். பொண்ணுலையோ பொருள்லையோ ஆடைகள்லையோ ஆபரணங்கள்லையோ பெண்கள்லையோ எதுலையுமே இந்த ஒரு பேராசைன்றது கூடாது. நமக்கு தகுதியானதுலதான் நாம ஆசைப்படணுன்றது ஒரு விஷயம். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேது கிராசம் கிரசேத் கிராசம் தேகோ வர்த்தேது யாவதா கிருண்ணன் நகிம்சன் நாதிஷ்டேத் விருத்திம் மாதுகரீம் மதிஹி முனிஹி என்றதாக அடுத்ததாக ஒன்று சொல்லி சொல்றாரு. இந்த விட்டில் பூச்சி முடிஞ்சு போச்சு, வண்டுகளை சொல்ல சொல்ற. வண்டுகள்ல ரெண்டு விதம். அதுல முதல் விதமான வண்டை பத்தி சொல்ற, இரண்டாவது விதமான வண்டு தேனியை பத்தி சொல்ல போறேன். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசே கிராசம் தேகோ வர்த்தேத யாவத. சரீரம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரத்துக்கு வேண்டியதை எடுத்துட்டா போறணும். சன்னியாசியா இருந்துட்டு இருக்கிறவா ராத்திரிக்காகட்டும் நாளைக்காகட்டும் எல்லாம் வச்சுக்க கூடாதான். அஸ்வஸ்தன விருத்தி அப்படின்னு கிரகஸ்தாளுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்காக சேமிச்சு வச்சுக்குவான். பெருமாள் நமக்கு நாளைக்கு கொடுக்க போறேன், அதுக்காக இன்னைக்கு விசாரப்பட வேண்டாம், நாளைக்கு பகவத்கீதை பக்கம் நமக்கு என்ன ஏற்படணுமோ அது ஏற்படும்னு சொல்லி சொல்றதற்கு அது ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேது கிராசம் தேகோ வர்த்தேத யாவதா. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் மிதமான ஆகாரம், சரீர தாரணத்துக்கு எவ்வளவு ஆகாரம் தேவைப்படுறதோ அவ்வளவு ஆகாரம் சாட்டா போதும். கிருண்ணன் அஹிம்சன் அதிஷ்டேது விருத்திம் அதுகரையும் முனிகியும். யாரையும் தொந்தரவு பண்ணாத சன்னியாசிகள்லாம் கிராமிகராத்திரமாக இருக்கணும். கிரகஸ்தாலிடத்தை போய் பௌதி பிட்சாந்தேகின்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும் அவளுக்கு. ஆகையால அங்க யாரையும் ஒரு ஊர்ல ஒரு சன்னியாசி இருந்துட்டு அவாத்திலேயே ஒரு ஆத்திலேயே இருந்து பேருனாக்க ஐயோ இவருக்கு போட்டாகணுமே அப்படின்னு எல்லாம் அவ விசாரப்பட்டு இருப்பா. இது நான் எங்க போவேன் நாளைக்கு என்னன்னா அதை பத்தி விசாரப்படவே வேணும். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சாதம் போட்டா போறோம், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் சாப்பிட்டா கூட போறோம். இப்ப அந்த சன்னியாசினுடைய விருத்தி அந்த மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணாத அவ முனிகளாக இருக்கிறவ தனக்கு ஆகாரம் கொஞ்சமா அல்பாக பிராண தாரணத்துக்கு இருந்தா போறோம்னு சொல்லப்படும். இதை எதிலிருந்து கத்துண்டன்னா அந்த வண்டுகள் புஷ்பத்திலிருந்து கிரகிக்கிறது. அந்த புஷ்பத்திலிருந்து கிரகிக்கிட்டு
அந்த புஷ்பத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் வராமல் வண்டு போய் புஷ்பத்துல இருக்கிற தேனை சாப்பிட்டு போன உடனே புஷ்பம் வாடி போச்சுன்றது கிடையாது. புஷ்பம் அப்படியே தான் இருக்கும், அது வாசனையும் அப்படியே தான் இருந்துருக்கும், எல்லாம் இருந்துருக்கும். அந்த புஷ்பத்துல இருந்து அதை கிரகிச்சு அந்த வண்டு தனக்கு வேண்டியது என்ன திட்டமா என்ன போடுவோம் அதை மாத்திரம் எடுத்துக்கிறது, அதுக்கு மேல போடல. ஒரு நிறைய புஷ்பத்துல அந்த தேன் நிறைய இருக்குன்றதுக்கோசரம் அதுலயே உட்காந்து இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போறது அந்த மாதிரி இருக்கணும்னா சாயந்தனம் சொத்தனம் வா நசங்கிரீத பிக்ஷிதம், இப்படி அவன் பிக்ஷ வாங்கிட்டு வந்ததை கூட சாயங்காலத்துக்கு வச்சுக்கிறேன், நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. அவ எல்லாரும் அந்த மட்சிகா விவ சங்கிரன்னு இப்படி கணக்கு சேர்த்து சேர்த்து வச்சுட்டாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, மட்சிக்காக இவன் சங்கிரன் ஒண்ணுன்னா அதுக்கும் ஒரு நாசம் வந்துடும். இவனுக்கே ஒரு சேர்த்து வச்சிருந்தா சேமிச்சு வந்தாருன்னா நாசம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி நாசம் வரும்ன்றத பார்க்கணுமே. இப்ப தேனி இருக்கு. தேனி என்ன பண்ண போறதுன்னாக்க, பல இடங்கள்ல இருந்து போய் அந்த தேன் கூடு கட்டி அதுல சேர்க்கறது. அது சேர்த்துட்டே வந்ததுன்னாக்கா நாம போய் இது பத்திரமா சேர்த்து வச்சுப்போம் சொல்லிட்டு அதுல நிறைய தேனை சேர்த்து வைக்கும். தேன் அடையில் அப்படியே தேன் இருந்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த அமாவாசை சமயத்துல அது மொத்தத்தையும் குடிச்சிடும். பௌர்ணமி சமயத்துல பார்த்தோம்னா மொத்தம் அப்படியே தேனோட இருந்துடும். சரி நாம அமாவாசை சமயத்துல குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தேனை சேர்த்து வைப்போம். அந்த பௌர்ணமி சமயத்துல ஒரு தேன் இது பண்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, தேன் அடையை எடுக்கிறதோட மாத்திரம் இல்ல, அந்த தேனியையும் அழிச்சு அது சேர்த்து வச்சிருந்த தேனையும் அவன் எடுத்து போயிடுவான், யாரோ எடுத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிட்சுக்கனாக இருந்துருக்கிறவன், சன்னியாசியா இருந்துருக்கிறவன் நாளைக்கோசரம் இன்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்தான்னாக்க, அப்போ அந்த வஸ்துவோட கூட அவனுக்கும் ஒரு நாசம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால சன்னியாசியா இருந்துருக்கிறவன் நாளைக்காக சேர்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு பிட்சைக்கு பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அது போறோம், இந்த வேலைக்கு என்ன சங்கல்பிக்கிறாரோ அது போறோன்ற முறையில இருக்கணும்ன்றது சொல்றாரு. அதுக்கப்புறமா யானையில இருந்து கத்துக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. பதாபி யுவதியும் பிக்ஷு நஸ்பிருஷே தார்வியம் அப்படி ஸ்பிருஷன்னு கரீவ பத்தேத கரிண்யா அங்கசங்கதா நாபிகச்சேத் ஸ்ரீயம் பிராஜ்ஞ கர்ஹிதே மிருத்யும் ஆத்மனः பலாதிகை சஹன்யேத கடீர் அந்நீர் யதா. சரி, இப்ப என்னன்னா, யானையில இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆண் யானையை என்ன பண்ணுவார்னாக்க கும்பின்னு சொல்லுவாருக்கு. அந்த பெண் யானையை கொண்டு இந்த மதம் பிடிச்ச யானையை ஆண் யானையை வழிபடுத்தும். அதை இந்த கட்டுக்குள்ள பிடிச்சு வரதுக்கோசரம் பெண் யானையை கொண்டு நிறுத்துவார். இப்ப இந்த பெண் யானை எதிர்பக்கம் இருக்கும், இந்த பக்கத்துல ஆண் யானை இருந்துருக்கும். நடுவுல ஒரு பள்ளம் வெட்டியிருப்பார். அந்த பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்துல மேல தழையெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம். இந்த பெண் யானையை காண்பிச்சு ஆண் யானையை ஈர்ப்பா. அதை வரும்படியா பண்ணான்னாக்கா அது என்ன பண்ணும், ஆண் யானை வீழ்ந்து போய் இந்த பள்ளத்தை விழுந்துடும். பள்ளத்துல விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஆண் யானை பிடிபட்டு போயிடும், இன்னொருத்தரால பிடிபட்டு போயிடும், இது அனர்த்தம் வரும். அந்த மாதிரி சன்னியாசிகளாக இருந்துருக்கிறவா எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெண்கள் விஷயத்துல ஒரு சபலமே வரக்கூடாது. இதை நான் யானையிலிருந்து தெரிஞ்சுட்டேன். அப்படி ஒரு சபலம் வந்ததுன்னாக்க அது கடைசியில தனக்கே அது மிருத்யுவாக முடியும். ஆகையால பலாதிகைகி சக அந்நியத. இப்ப இது அந்த பெண்கள் விஷயத்துல போய் எதனா ஒரு அபவாதம் வரா மாதிரி நடந்தாள்னாக்கா, சன்னியாசிகள் நடந்தாள்னாக்கா, கடைசியில அவளுக்கு இவரை காட்டிலும் பலமா இருக்கிறவாளால அவளுக்கு ஒரு அழிவு தான் ஏற்படுமே தவிர வேற எதுவும் ஆகாது. ஆகையால யானையின் இடத்துல இருந்து நான் தெரிஞ்சின்றது என்னன்னாக்கா, முனியாக இருந்துருக்கிறவா, மகர்ஷிகளாக அதாவது சன்னியாசிகளாக இருந்துருக்கிறவா எந்த சன்னிவேசத்திலையும் பெண்கள் விஷயத்துல ஈடுபடக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டேன். இது ஒண்ணு சொல்லி சொன்னேன்.
नादेयं नोपभोग्यं च लुब्धैः यद्दुःखसञ्चितं भुङ्क्ते तदपि तच्चान्यः மதுஹேவார்த்தவின்மது. இதுக்கப்புறமா அடுத்த ஒரு விஷயத்தை நாம சொல்ற தேன் சேகரிப்போம். தேனை சேகரிக்கிறவனை பத்தி சொல்ற நதேயம் நோபபோக்கியஞ்ச லுப்தைஹி துக்க சஞ்சிதம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான். அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா தானும் அனுபவிக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்க மாட்டான். அதனால அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். அவன் அவனால எதையும் அவன் அனுபவிக்கவும் முடியாது, பிறருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் மொத்தத்தையும் யாரோ ஒருத்தம் தூக்கியும் போயிடுவான். அந்த மாதிரி அது இதுக்கு எதுலேருந்து நான் இதை கத்துன ஆகையால நாம் அந்த லோபத்தோடு எப்பவுமே இருக்கக்கூடாது. இந்த வஸ்துக்களை சேகரிக்கிறதுக்காக படாத பாடுபடுறவன் அந்த காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம்னாக்க கடைசியில அது எவனோதான் அனுபவிச்சு போறானே தவிர நமக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆகையால சுதுக்கைஹி சுதுக்கோபார்ஜிதைஹி வித்தைஹி ஆசாதானாம் கிருஹாசிதாம் மதுஹேவாக்ரதோ புங்கே எதிர்வை கிரகமேதீனாம். இப்போ என்ன பண்றா, ஒரு தேன் சேகரிக்கிறார். தேன் சேகரிக்கிறது எது சேகரிக்கிறதோ தேனீக்கள் தேனை சேகரிக்கிறது. தேனீக்கள் தேனை சேகரிச்ச பிற்பாடு ஒரு பௌர்ணமி சமயத்துல இந்த தேன் அடையில ஃபுல்லா முழுக்க முழுக்க தேன் இருந்துருக்கு. அந்த தேனை ஒரு தேன் சேகரிக்கிறவன், அதாவது ஒரு தேன் அடையெல்லாம் இருக்கிறவன் காட்டுல கஷ்டப்பட்டு எங்கே எந்த மரத்து மேல இருக்குமோ என்னமோன்னு பார்த்துட்டு அந்த மரத்துல தேன் கூடு கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அது மேல ஏறி அதுக்கப்புறமா அந்த தேன் கிட்ட போனா அப்படியே எடுத்துட முடியுமா? அப்படியே மூஞ்செல்லாம் மூடிண்டு தேனீெல்லாம் கொட்டிடுச்சோம்னா ஒரே பலிக்கும் அது கட்டப்பட்டு அந்த தேனை எடுப்பான். அப்படி அந்த தேனை எடுத்தான்னாக்கா அந்த தேனை அவன் சாப்பிட்றான்னா அவனும் சாப்பிடல, யாருக்கோ வித்துட போறான், யாருக்கோ கொடுத்துட போறான். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த தேனீக்களும் தேனை சாப்பிடல. அந்த தேனை கொண்டு வரதுக்கோசரம் காட்டுக்கு போய் மரத்து மேல ஏறி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை எடுக்கிறான, அவனும் அந்த தேனை சாப்பிடல. யாரா சாப்பிட்றான்னா ஒரு கட்டமும் படாத இருந்துருக்கிற யாரோ ஒருத்தன் தான் அந்த தேனை சாப்பிடுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் யாருக்கும் தானம் பண்ணாமலோ தானும் அனுபவிக்காமலையோ இருந்தாருனாக்க அது யாருக்கோ தான் போய் சேர போறது. ஆகையால நாம அதுல எப்பவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சுதுக்கோபோதிதைஹி வித்தைஹி ஆசாதானாம் கிரகாதிகா மதுஹேவாகிரதோ புங்கே எதிர்வை கிரகமேதினாம். இப்போ ஒரு ஆத்துல தலையை பண்றோம், தலையை பண்ணிட்டு ஒரு சன்னியாசிகளுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யதிஷ்ட பிரம்மச்சாரீச்ச பக்வான் சுவாமினா உபௌ தயோர் அன்னம் அதத்வாத்து புக்வா சாந்திராயணம் சரேன்னு சொல்லியிருக்கு. நாம தலிகை பண்ணி வச்சோம்னாக்க அதுக்கு சுவாமியா இருக்கிறவன் பிரம்மச்சாரிகளும் யதிகளும் அவளுக்கு கொடுக்காத ஒருத்தன் கணக்கு சாட்டான்னாக்க அதுக்கு ஒரு பெரிய பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். சாந்திராயணம்ன்ற ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தலிகை பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் பண்ணா கூட அது யார் சாப்பிட போறான், என்ன சாப்பிட போறது யாரு அப்படின்னா யதிகள் தான் சாப்பிட போறா, பிரம்மச்சாரி தான் சாப்பிட போறா, சௌதப்பிட்டான்னு அவார்டு சாச்சிட்டு அவ சாப்பிட்ட பிற்பாடு தான் மீதி தான் நான் சாப்பிட்டேன். இப்ப நாம இவ்வளவு சேர்த்து வைக்கிறோமே, சேர்த்து வச்சா நமக்கு தான் உபயோகப்பட போறதா அப்படின்னு கேட்டா நமக்கு உபயோகப்பட போறது இல்லை, யாருக்கோ தான் உபயோகப்பட போறது. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணுவான். ஆனா சாஸ்திரத்துல இப்ப யதிகளுக்கு பிட்ட கொடுக்கறதையோ பிரம்மச்சாரிக்கு பிட்ட கொடுக்கறதோ தப்பா சொல்லல, அது அவசியம் ஒரு கிரகஸ்தம் பண்ண வேண்டியது. ஆனா நம்ம சேர்த்து அதை தானமும் பண்ணாத பெருமை சேர்த்து வைக்கிறோம் பாருங்க, அது சேர்த்து வச்சோம்னாக்க யாரோ சாப்பிட்டு தான் போவாட தவிர இவனும் அனுபவிக்க போறதில்ல, மொத்தம் வீணாதான் போயிட போறதுன்னு இதுல இருந்து சொன்ன ஒரு விஷயம்.
ग्राम्यगीतं न शृणुयाते यतिर्वनचरः क्वचित् शिक्षेत हरिणाद्वृत्तिं मृगयो गीतमोहितात् नृत्यवादित्रगीतानि जुषन् ग्राम्याणि योजिताम् आसां क्रीडनको वस्य ऋषसिंहो मही मृगी सुतः மான்ல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம், அதுவும் பெண்மான்ல இருந்து கத்துக்கிற விஷயம் ஒண்ணு சொல்றேன் நான். அவர் சொல்றேன், பெண்மானுக்கு பாட்டுன்னா பிடிக்கணும். இந்த பெண்மான பிடிக்கிறதுக்காக வேடுவன் தலையை விரிச்சுட்டு அதுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கானம் பண்ணுவானா, ஒரு பாட்டு வாசி இது பண்ணுவானா. அந்த பாட்டு கேட்டுட்டே பெண்மான் அப்படியே நடந்துட்டே வருமா. அது இது கீழே என்ன இருக்குன்றத பார்க்காதே அப்படியே நடந்துட்டே வருமா. அது நடந்துட்டே வந்ததுன்னு கடைசியில போய் வலையில மாட்டிட்டு அது போய்விடும். அதுக்கு அனர்த்தத்தை ஏற்பட்டு போயிடும். சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவா கீதம்லாம் கேட்கக்கூடாது. அவளும் பாட்டு பாடக்கூடாது, அவளும் பாட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் போட்டிருக்கு, கிராமிய கீதம் நஸ்ருணியாக. பகவத் விஷயமான கீதமா இருந்ததுன்னாக்கா அது பரவாயில்லன்னு அர்த்தம் வச்சுக்கணும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய கிராமியமான பாட்டுக்கள்ல சன்னியாசிகள் ஈடுபடக்கூடாது. பகவத் விஷயத்துல ஈடுபடக்கூடிய கானம்ன்றது அது வேற விஷயம். ஆகையால அது என்ன வரும்னா கடைசியில மான் எப்படி வேடுவனுடைய வலையில மாட்டிக்கிறதோ அந்த மாதிரி சம்சார வலையில அவ மறுபடியும் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அது இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்ன, முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மான்ல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம், சன்னியாசியா இருந்திருக்கிறவா கிராமியமான கீதங்கள்ல கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதான கீதங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்ஹயாதி பிரமாதின்யாதே பிரமாதின்யா ஜனோரத விமோகிதா மிருத்யும் மிருத்யும் ருச்சத்ய சத்புத்தி மீனஸ்து படிஷைரியதா. எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்திடலாம், நாக்க கட்டுப்படுத்துறதுன்றது அவ்வளவு கஷ்டம். இந்த வாயை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்றால அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா வாயை கணக்கு கட்டுப்படுத்தாத போயிட்டோம்னா, நாக்க கட்டுப்படுத்தாத போயிட்டோம்னாக்க பெரிய அம்சம் வந்துடலாம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் மீன். மீன்ல இருந்து கத்துண்ட விஷயம் நான் சொல்றேன். நான் தூண்டில் மீனை தூண்டில்ல போட்டு அதுல புழுவோ இல்ல குட்டி மீனோ ஏதோ ஒண்ணு வச்சு தூண்டில போடுவார். இந்த மீன் என்ன பண்ணும், அது கிட்ட கிட்ட வரும், அது சாப்பிடலாமா கூடாதான்னு பார்ப்போம். அந்த நப்பாசை என்ன பண்ணிடும், கடைசியில இதுல ஒன்றும் பாதகம் இருக்க மாதிரி தெரியல, புழு நமக்கு சாப்பிடக்கூடிய வசுவா தான் இருக்கு அப்படின்னுட்டு அதை போய் சாப்பிட்டு போகும். அது வாயை வச்சுதுன்னாக்கா அப்படியே மாட்டின்றோம். அது மாட்டின்னு தூண்டில மாட்டிட்டு அதுக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்திடும். இப்ப இந்த மீன்ல இருந்து நான் கத்துனது என்னன்னாக்கா, எந்த சன்னிவேசத்திலையும் நாக்குக்கு நாம அடிமையாக ஆகக்கூடாது. இந்த கிராமியமான ரசத்துல போய் நாம ஆசைப்படக்கூடாது. இந்திரியாணி ஜெயந்தியாசு நிராகாரா மனிதனா வர்ஜயித்வாத ரசனம் தன்னிரசு வர்த்ததேன்னு. இந்த ஆகாரமே இல்லாத போயிடுச்சுனோட மீதி இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு விடலாம். ஆனா நாக்கு கட்டுப்படுத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படி நாக்கை கட்டுப்படுத்தாத போயிட்டோம்னாக்கா மீன் மாதிரி நாசத்தை அடைஞ்சிடுவோம். ஆகையால சன்னியாசிகளாக இருக்கிறவாளுக்கு நாக்கை கட்டுப்படுத்தணும். ஆகாரத்தை அல்பமான ஆகாரத்தையும் இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் ஆசைப்படக்கூடாது. எது உண்டோ அது சாப்பிடணும்னு சொல்லி சொல்றது. ஸ்ரீரங்கத்துல வத்தல் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுதுன்னு சொல்லுவார். அதாவது பெரியாண்டவன் சொல்லி சொல்லுவா, சீனிவாச மகாதேசிகன் அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் காவேரி கரையில ஒரு இடத்துல நாணல்லாம் நிறைய இருக்கும். அவருக்குன்னு வாசம் பண்றதுக்குன்னு ஒரு இடம்லாம் ஒன்றும் ஆசிரமெல்லாம் ஒன்றும் பர்ணசாலையெல்லாம் ஒன்றும் கட்டிக்கல.
அந்த நாணெல்லாம் இருந்த இடத்துல போய் அந்த நாணெல்லாம் முடிச்சு போட்டுட்டு அது நடுவில் நிழலா இருக்குமா, அந்த நிழல்ல அது இருந்தா போறன்னுட்டு அந்த இடத்துல இருப்பாரு. இப்போ கீழே சொன்ன மாதிரி சன்னியாசிகள் ஒரே ஆத்துல போய் பிட்சை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பல பேர் அதுல போய் பிட்சை வாங்கிக்கிறார். பிட்சை வாங்கின்றதோட மாத்திரம் இல்ல, இந்த பிட்சை வாங்கின்ற சாத்தை எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு அவளுக்குன்னு ஒரு பெருமாளுக்கு பேர், அந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு அப்புறம் தான் சன்னியாசிகள் சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரா, இந்த சாத்தை எடுத்துட்டு போய் காவேரியில போய் அதை அலசிடுவார். அதாவது குழப்ப சாப்பிட்டதோட போடுவாங்க சாதம் போடச்சு, அதுல நெய்யெல்லாம் சுத்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். அது அப்படியே சாப்பிட்டா போக்கியமா இருக்கும். சன்னியாசிகளுக்கு நிலத்துக்கு ருச்சியாக சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்புன்றதுக்காக அதை அலசிட்டு பிராண காரணத்துக்காக, ஆகாரம் இல்லாத உயிர் வாழ முடியாது, அந்த உயிர் வாழறதுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை கவனம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துருவாராம். அவர் அப்படியே அந்த வசம் சாமின்னு சொல்லுவோம், அப்படியே ஒல்லியா இருப்பார். அவர் பார்த்தோம்னா எலும்பெல்லாம் தெரியும், அந்த போட்டோல பார்த்தோம்னாலே தெரியும். அதில் சன்னியாசிகளா இருக்கிறவா இப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. நாக்கை கட்டுப்படுத்தாத போயிட்டோம்னாக்கா மீன் எப்படி தன்னையே தன்னுடைய ஆசையினால, நாக்கினுடைய ருச்சியில போய் ஒரு ஆசையினால அழித்து கொள்றதோ, அந்த மாதிரி இந்த நாக்குன்றது நம்மளையே அழிச்சுடும். அந்த ரசனேந்திரியம்ன்றது அதெல்லாம் நம்ம மோகத்தை அடையக்கூடாதுன்றத மீன்லேருந்து கத்துட்டேன் என்பதாக சொல்லிச்சிருந்தார். அதுக்கப்புறமா பிங்களா நாம வேஷ்யாதீதே விதேக நகரே புறா தஸ்யாமே சிக்ஷிதம் கிஞ்சிதே நிபோத. அவதூதன் சொல்ற, பிங்களான்னு ஒரு வேஷி இருந்தாலும் அந்த வேஷியிலேருந்து நான் ஒரு விஷயத்தை கத்துட்டேன், நானு அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றேன். ஸ்வயிரண்யை கதா காந்தம் சங்கேதம் உபநேஷேதி அபூத்காலே கிரகத்வாரி விப்ரதி ரூபமுத்தமம் மார்க ஆகச்சதோ வீட்சிய புருஷானு புருஷருஷ தான் சுக்லதான் அன்வித்தவதா சா நமே நோர்த்த காமுகா. அவ என்ன பண்ணுவாளாம், வேசிதானே, பிரமாதமா அலங்காரம் பண்ணிப்பாளாம். இந்த பிரமாதமா அலங்காரம் பண்ணிட்டு இப்ப வாசல்ல யாருன்னா போனான்னாக்க அவள் எல்லாம் தன்னிடத்துல வரும்படியாக அவ அந்த அலங்காரத்தினால ஈர்ப்போம். இவள் வேசிண்ட வரணும்னுட்டு எல்லாரும் போவாளாம். ஆகதேஷு அபயாதேஷு சா சங்கேதோபஜீவிதி அப்யன்யோ வித்தவானே கோபிமாம் உபயிஷ்யதி பூரிதா. இவள் என்ன பண்ணுவள் அப்படின்னாக்க, முதல்ல ஒருத்தன் வர அவன் 5 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, இவனுக்காக இவனோட நாம இருந்துட்டு போனாக்க அப்புறம் நமக்கு சிரமமா போயிடும், இதுவா போயிடும். இன்னொருத்தன் 10 ரூபாய் கொடுக்குறவன் வந்தான்னாக்க அவனோட இருக்க முடியாது, போயிடுமோ இல்லையோ. ஆகையால இன்னும் 10 ரூபாய் கொடுக்குறவன் யாரானா வருவானா, அந்நியா வருவானான்னு இப்படியே பார்ப்பாடும். பார்த்தா கடைசியில யாருமே வரமாட்டோம், இவ பணத்துக்கோசரம். அப்ப அந்நியஸ்தோ வித்வன் கோபி மாமுபயிஷ்யதி பூரிதஹான்னா ஏவம் திராசையா துவஸ்த நித்ரா துவாரி அவலிம்பினி நிர்கச்சந்தி பிரவிசதி நிஷேதம் சமபத்தியத. இப்போ இவனுக்காட்டில் இன்னும் ரூபாய் கொடுப்போம் வருவானா, இவனுக்காட்டில் இன்னும் ரூபாய் கொடுப்போம்னா வருவானான்னு வாசல்லையே நின்றுட்டு வாசலுக்கும் உள்ளேயும் போறதுமா வரதுமா இருந்துட்டு ராத்திரி மொத்தம் போயிடுமா. கடைசியில யாருமே வரவில்லை. ததா நிர்வண்டித்யாயாக கீதம் ஸ்ருணு யதா மம அனிர்வேத ஆசாபாசானாம் புருஷத்து யதாக்கியதி. கடைசியில என்ன ஆயிப்போறது, அவளுக்கு யாருமே வராது. இவனுக்காட்டில இன்னொருத்தம் வருவானோ, இன்னொரு ரூபாய் கொடுக்குறவன் வருவானோ, இன்னொரு ரூபாய் கொடுக்குறவன் வருவானோன்னு நினைச்சிட்டு இருந்தாருனாக்க, இந்த பண பிசாசா இருந்தாருனாக்க கடைசியில யாருமே வராது போயிட்டதுனால அவளுக்கு அவளுக்கு யாருமே வராது போயிட்டு போகுது. அந்த வராததுனால என்ன ஆயிடுதுன்னாக்க, இப்ப கடைசியில அவளுக்கே ஒரு வெக்கமா போயிடுறது ஒரு நாளைக்கு. இப்ப இது காட்டிலும் பணக்காரன் வருவான், இது காட்டிலும் பணக்காரன் பார்த்து யாரும் வராத போயிட்டோம்னு இருக்காரு. ததா நிர்விண்ண சித்தாயாக கீதம் ஸ்ருணு யதா மம நிர்வேத ஆசாபாசானாம் புருஷஸ்ய யதாக்கியசி நஹ்யங்யா ஜாத நிர்வேதோ தேகபந்தம் ஜிஹாததி. அப்ப பிங்கள சொல்ற,
அஹோமே மோக விததிம் பசிதா விஜிதாத்மனஹா யாகாந்தா தசத காமம் காமையே ஏன பாலிசா சந்தம் சமீபம் சமீப் பரமாணாம் பிரதிப்பிரதம் வித்தப்பிரதம் நித்தியமும். அவ கடைசியில சொல்ற அவளுக்கே நல்ல புத்தி வந்துடுச்சு. ஐயோ நான் இதுக்கு மேல பணம் கொடுப்போம் வருவான், இதுக்கு மேல பணம் கொடுப்போம் வருவான் எல்லாம் நினைச்சிட்டு நான் இருந்தேன். இது மொத்தம் உடம்ப வித்து மேல சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைச்சனேன். தன்னுடைய ஒரு ஈனமான ஒரு பழைப்பு இருக்க, இந்த பழைப்பை நினைச்சு பார்த்து அவ கஷ்டப்பட்டு அவ சொன்னாடா, அந்த பகவான் இடத்துல மனசை செலுத்தணுமே தவிர நமக்கு சர்வவிதமான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான் இடத்துல மனசு செலுத்தணுமே தவிர அல்பமான சுக்கத்தை கொடுக்கக்கூடிய புருஷனிடத்திலேயோ இல்ல இந்த அல்ப சுக்கத்தினால பணத்தை கொடுக்கக்கூடிய புருஷனிடத்திலேயோ நாங்க மனசை செலுத்தக்கூடாதுன்றது அவள் கடைசியில சொல்லி அவளே பகவான் ஆசிரியச்சுட்டான்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி லோகத்துல அல்ப சுகம் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம ஒதுக்கி தள்ள வேண்டியவைதான். அதுக்காக நாம எதையும் ஆசைப்படக்கூடாதுன்றத அந்த வேசியிலேருந்து நான் தெரிஞ்சின்றேன்னு சொல்லி தெரிஞ்சுட்டேனா. அகாமதம் துக்க பயாதி சோக மோகப்பிரதம் துச்சம் அகம் பஜேஜ்ஞா அஹோ மயாத்மா பரிதாபிதோ விருத்தா சாங்கேத்திய விருத்தியா அதி விகர்ஹ்ய வார்த்தையா. என்னுடைய ஒரு ஜன்மா மொத்தம் வீணா போயிடுத்து. ஏன் மகோமயா ஆத்மா பரிதாபிதோ விருத்தா, இது மொத்தம் வீணா போயிடுத்து. சாங்கேத்திய விருத்தியா அதி கர்ஹ்ய வார்த்தையான்னு இந்த மாதிரி ஒரு பொழைப்பு, ரொம்ப ரொம்ப எளப்பமான ஒரு வார்த்தைகள், இதனால நான் மொத்தமே வீணாக்கிட்டேன் நானே. கிரீட்டேன வித்தம் ரதி ஆத்மநேட்சத்தின்னு இந்த பணத்தினால நமக்கு ஒரு சந்தோஷம்ன்றது அது வராது. அந்த பணம் நமக்கு ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. எது உண்மையான சந்தோஷத்தை உண்டு பண்ணும் அப்படின்னாக்க சாட்சாத் அந்த பரபிரம்ம தியானம் இருந்துருக்க, அதுதான் நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர பணத்துல ஒரு ஆசைன்றது இருக்க அது கடைசியில விபரீதத்தில் தான் முடியும். ஆகையால இந்த மாதிரி நான் நடந்துட்டேனேன்னு சொல்லி இந்த சரீரத்தை வீணாக்கிட்டுமே நூனமே பகவான் பிரீதா விஷ்ணு கேனாபி கர்மனா நிர்வோதயம் துராசயா என்மே ஜாத்தகா சுக்காவகான்னு சொல்லி கேனாபி கர்மனா எதனா ஒரு அஜ்ஞானம் நான் அறியாத ஒரு சுக்கிருதம் பண்ணியிருந்தான்னாக்க அப்போ அந்த பெருமான் என்ன பண்ண நீளம் புரிந்தகா புத்தகம் இந்த சமயத்துலயானா எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தினேன். அப்ப விபரீதத்துல நாம எப்பவும் ஆசைப்படக்கூடாதுன்றத தெரிஞ்சுட்டுதான் மைவம் சியோ மந்தபாகியாயா கிளேஷா நிர்வேதேதவகா ஏனானுபந்தம் நிர்கிருத்திய புருஷா சமமிருச்சதி. இப்படி எம்பெருமானுடைய பிரீத்தி கணக்கும் வந்துடுத்தோம்னாக்க எனக்கும் மந்தபாகியாக இருந்திருக்கிற எனக்கும் ஒரு பகவானுடைய கட்டாட்சம் வந்துடுத்தோம்னா உத்திருஷ்டமான சந்தோஷம்ன்றது வரப்போறது. ஆகையால புருஷனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா சாந்தி மனசுக்கு ஒரு பிரசாதத்தை புலனடக்கத்திலையும் மனசை அடக்கத்துல அவன் ஈடுபட்டவனாக அவன் இருக்கணும் அப்படின்றத அந்த வேசியிலிருந்து தெரிஞ்சுக்கிறேன். சந்துஷ்டாக ஸ்ரத்ததேவம் யதா லாபேன ஜீவதி விஹராமி அமுனை வாகும் ஆத்மனா ரமணேனவை. இவருக்கால நம்ம இன்னும் ரூபாய் கொடுக்க போறோம் வரப்போறான், இன்னும் ரூபாய் கொடுக்க போறோம் வரப்போறான்னு நான் காத்தது கடைசியில ஒண்ணும் இல்லாத போய் நான் இப்படி ஆனா மாதிரி ஆகாமல் இந்த சன்னியாசியாக முனியாக பிரம்ம தியானம் பண்றவா என்ன கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டோமானாக்கா சந்தோஷம். அதுக்காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்ற. ஏவம் வியவசிதம் அதிகி துராசாம் காந்தர்ஷாம் சித்தோபசமும் ஆஸ்தாய செய்யாம் உபவேச சா. இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு மத்தியோட எண்ணத்தோட அவ படுக்கையில உட்காண்டாருன்னு சொல்லி சொல்ற. ஆகையால நமக்கு எப்பவுமே பேராசை கூடாது. இன்னும் கிடைக்கும்னு நினைச்சு போனா கிடைச்சதும் போயிடும்ன்றதுனால சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா ஒரு குரரம்னு ஒரு பட்சி, அந்த பட்சியில இருந்து கத்துந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாரு.
பரிகிரகம் அதிதுக்காய யத்யத் பிரேதமும் நிருணாம் அனந்தம் அசுகமாப்னோதி தத்வித்யான் சகிஞ்சன. இந்த பரிகிரகம் அதாவது தனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ இருக்கிற வஸ்துவை நாம வாங்கி வாங்கி சேர்க்கறது இருந்துருக்க அது பெரிய அனர்த்தத்துலதான் கொண்டு போய் முடிக்கும்னு சொல்றேன். இது எனக்கு பிடிக்கும், இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சோமானாக்கா இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்னன்னா ஒரு பட்சி, அந்த பட்சி வாயில ஒரு மாம்ச துண்டை வச்சிருந்தான், ஒரு சின்ன ஒரு பெட்டு மாம்சம் வச்சிருந்தான். இந்த பட்சியிலிருந்து இந்த மாம்சத்தை பிடுங்கணும்னுட்டு மீதி இருக்கிற பட்சிகள் மொத்தம் சூழ்ந்துட்டோம். ததாமிஷம் பரிசித்திய சசுகம் சமவிந்ததாங்க. இது பார்த்துதான் இது எல்லாம் இது ஒண்ணு பின்னாடி குத்துறது, ஒண்ணு முன்னாடி குத்துறது, இது அது மேல போட்டு இது பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டான். இந்த வாயில வச்சிருந்த அந்த மாம்சத்தை கீழே போட்டுருந்தான். கீழே போட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணிடுச்சோ அந்த மாம்சத்துக்கு அந்த மீதி பட்சிகள்லாம் ஓடி கொடுத்து இது சௌக்கியமா ஆயிப்போச்சு, இதை எதுவுமே ஒன்றும் பண்ணலையா. அந்த மாதிரி நாம சேர்த்து வைக்கதான் அவன் சேர்த்து வச்சதெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டானான்னு ஒவ்வொருத்தரும் நம்மள தொந்தரவு பண்ணுவான். நாம சேர்த்தே வச்சுக்காத போயிட்டோம்னாக்க யாரும் நம்ம கிட்ட வரமாட்டா. நமக்கு என்ன ஒண்ணுமோ இருக்கிறத போறோம், இருக்கிறதோட சந்தோஷப்பட்டோம்னாக்க ஆத்ம கிரீடா ஆத்மரதி விசராமிக பாலவத்து அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா பாலன் இடத்துல இருந்து கத்துன்ற ஒரு விஷயம் அப்படின்னாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தையா இருந்தாருனாக்க அவனுக்கு மானமோ அவமானமோ எதுவுமே தெரியாது. அவவா சந்தோஷத்தோட அவ பாட்டுக்கு இருந்துருவான். யோ விம்தா ஜனஹா பாலஹா யோ குணேபியா பரங்கதா. ஆகையால அந்த மாதிரி நாமளும் இருந்துட்டோமானாக்க ஆத்ம கிரீடா நம்ம ஆத்ம விஷயத்துல பரமாத்மா விஷயத்துல சந்தோஷத்தோட நாம இருந்துட்டோமானாக்க இவன் இப்படி இருக்கான், இவன் அழுக்கா இருக்கான், இல்ல பளபளான்னு இருக்கான்றது எதை பத்தியும் நாம நினைக்காமல் பகவத்யானத்தோட நாம இருந்துட்டோம்னா அந்த குழந்தை எப்படி மான அவமானத்தை பத்தி இது நம்ம தப்பா போடணுன்றதை பத்தி நினைக்காத குழந்தை சேஷ்டையா பாட்டுக்கா எல்லாத்தையும் மொத்தம் தவழ்ந்து விளையாடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாமளும் சந்தோஷமா இருந்துக்கலாம். ஆகையால நாம ஒரு பாலவத்து அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் இந்த விஷயத்த நான் கத்துட்டேன். கன்னியாஸ்திரியிலிருந்து கத்து கொச்சித் குமாரி சுவாத்மானும் விரணனான் கிரகமாகத்தானு ஸ்வயம் தான் அர்ஹயா மாச குவாபி யாத்தேட்டு பந்து. ஒரு கன்னியா பொண்ணு இருந்தாலும் இந்த பொண்ணு பார்க்கணும்னுட்டு ஒரு மனுஷன் அவெல்லாம், அதாவது ஒரு பையன் அவ அப்பா அம்மா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் வந்திருக்கச்சு இந்த பொண்ணுனுடைய கன்னியா பொண்ணுடைய அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா இல்லாததை பார்த்த உடனே ஆனா கூட இது இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கவாளுக்கு எதனா ஆகாரம் பண்ணி கொடுக்கணும், சாதம் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக சாலீனு தேஷாம் அபியவகாரார்த்தம் சாலீன் ரகதி பார்த்திவ அவசந்தியா பிரகோஷத்தா சக்ரு சண்டாசனம் மகத்து. அதுக்காக அவங்க அப்பப்போ நெல் இருக்கும், அரிசி இருக்கும். அதாவது அரிசியா குத்தி வச்சிருக்க மாட்டா, நெல் இருக்கும். ஓணுன்ற போது நெல்லை குத்தி அதை அரிசியா ஆக்கி சாதம் பண்ணி சாப்பிடுவா. இவெல்லாம் இத்தனை பேர் வந்திருக்காள், இவ எல்லாரையும் அவளுக்கு ஆகாரம் பண்ணி வைக்கணும்னு அந்த கன்னியா பொண்ணு என்ன பண்ணித்தான் பாவம் நெல்லு குத்த ஆரம்பிச்சுதான். நெல்லு குத்த ஆரம்பிச்சு கையில பார்த்தோம்னாக்க கையில நிறைய வளையல்லாம் போட்டுருந்தான். அப்போ அந்த வளையல போட்டு இருக்கே அந்த நெல்லு குத்தினாக்கா அது ஜல்லு ஜல்லுன்னு ஓசை கேட்கறது. சாத ஜுகுப்சிதம் மத்வா மகதி பிரீடிதா பபஞ்ச ஏகைக்கிதா சங்கம் தௌ பாண்யோ அசேஷயத்து. அந்த நிறைய போய் இருக்கிறதுனால இதுல நிறைய இருக்கிறதுல ஒன்னா உடைச்சு அந்த கண்ணாடி வளையல் மாதிரி ஒரு வளையல் போட்டு இருக்கு. அந்த வளையல்லாம் உடைச்சுட்டான். என்ன இப்ப வந்திருக்கிறவா என்ன நினைச்சுப்பாளோ தெரியாது. இவாளுக்கு ஒண்ணுமில்ல, ஏழைன்னு நினைச்சுப்பாளோ என்ன நினைச்சுப்பாளோ அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம்ன்றதுக்கோசரம் தான் ஏகாந்தமா காரியம் பண்ணுவோன்னு கடைசியில இந்த கையில 2 இருந்தா அந்த கையில 2 இருந்தா ரெண்டோட தோ பாண்டியோ ரசேஷன்னா இந்த 2
வளையிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு உரை சொல்லிச்சே அது ஒரு சப்தம் வந்துதான். அதனால என்ன பண்ணான்னா ஒன்னே ஒண்ணு இருந்தா போறோம்னுட்டு இன்னொன்னையும் அந்த பொண்ணு எச்சரிச்சு போட்டுதான் இன்னொரு வளையிலும் எடுத்து விட்டது. அன்னசிக்ஷமேவும் தஸ்யா உபதேசம் வரிந்தமஹா லோகான் அனுசரன்னு ஏதானு லோக தத்துவ விவிக்ஷயாம் வாசோ பகூனாம் கலஹா பவேத்வார்த்தா துவயோரபி. யார் பரமாத்மாவை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவாளாக இருந்திருக்காளோ, இப்ப இந்த அந்த கன்னியா பெண்ணிடத்துல இருந்து நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, கும்பலா இருக்கிற இடத்துல இருந்தாக்க பகவத் தியானம் பண்ண முடியாது, உபாசனம் பண்ண முடியாது, ஆத்ம தியானம்ன்றது பண்ண முடியாதுன்றத நான் தெரிஞ்சுட்டேன். 2 பேர் இருக்கிற இடத்துல இருந்தா கூட கலசம் தான் வரும், ஆகையால அது பண்ணக்கூடாது. அப்போ ஒருத்தர் இருந்துட்டு, அதாவது ஏக தபஸ்வி விரட்சாயின்னு சொல்லிருக்கு. தபஸ் பண்றவா ஒத்தனா இருந்துட்டு தபஸ் பண்ணணும், அத்தியனம் பண்றவா ஒத்தனா அத்தியனம் பண்ணுவா 2 பேரா இருக்கணும்னு சொல்லிருக்கு. சிந்தனை பண்றதுக்காக 2 பேர் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. நான் இதனால ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், பகுனாம் மத்திய பல பேர் நடுவுல ஒரு பரிபிராட்டிக ஆசிரமம் சன்னியாசாசிரமத்தை ஏற்கண்டவா வாசம் பண்றதுன்றது கலகத்துலதான் முடியுமே தவிர நல்லதுல ஆகாது. 2 பேர் இருந்தா கூட சண்டையில தான் போய் முடியும். ஆகையில ஏகாந்தியா இருந்துட்டு நாம பண்ணணும்ன்றத மனஹா ஏகத்திர சயுஜாதி ஜிதஸ்வாசா ஜிதாதனா வைராக்கியாபியாச யோகேன ஜெயமானம் அத்தந்திரிதா. இப்படி சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த பகவானை தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நாம இருக்கணும்ன்றத நான் இது மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன், இந்த கன்னியா பொண்ணின் மூலமாக தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்ற, ததைவம் ஆத்மன் எவருத்த சித்தன் சித்தா நவேத கிஞ்சிதே பகிரந்தரம் தாம் யதேஷு காரஹா நிருபதிம் விரஜந்தஹ நிஷௌ கதாத்மான ததர்ஷ ஸ்வபாஸ்வே. ஒரு இரும்பு பற்ற, அதுல அம்புலாம் செஞ்சுட்டு இருக்கான் அந்த இரும்பு பண்ற தொழிலாளி. அந்த பொற்கல்ல மாதிரி இரும்பு சாமகிரிகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பற்றையில வச்சு அடிச்சு, இந்த அம்பு மேல அடிச்சு அந்த அம்புனுடைய கூர்மை எவ்வளவு இருக்குன்றதுல பாக்குறதுக்கோசரம் அதை அடிச்சுட்டு இன்னும் தூரா ஆக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த அவனுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க அதுலயே தான் இருந்துருக்கு. அங்கேருந்து ராஜா ஒருத்தர் வர, ராஜா இவன் பக்கத்திலேயே நிக்கிற, அந்த பக்கத்திலேயே நின்றா கூட அந்த ராஜாவை பத்தி, ராஜா வந்திருக்காருன்றதை பத்தி ஒண்ணுமே பொருட்படுத்தவே இல்லை, அதை பத்தி இவனுக்கு தெரியவே இல்லை. ராஜா வந்திருக்கான்ற ஒரு இதுவே இல்லை. இவனுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க அந்த பட்ட தீட்டத்திலையும் பூராக்கத்திலையும் தான் இருந்துருக்கே தவிர வேற எதுலையுமே இல்லை. இவனிடத்துல இருந்து நான் தெரிஞ்சின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நிருபதிம் பிரஜந்தம் ஈஷௌகதாத்மான ததர்ஷ பார்ஸ்வே ததைவம் ஆத்மன் அவருத்த சித்தா. எம்பெருமான் இடத்துல நாம மனசை வச்சுட்டு தியானம் பண்ணிட்டோமானாக்கா நவேத கிஞ்சது நகிர் அந்தரம், வெளியிலேயோ உள்ளுக்குள்ளேயோ வேற எதையும் நினைக்காமல் அந்த ஒரே ஒரு பகவத் சிந்தனத்தோட மாத்திரம் இருக்கணும் என்பதை அந்த அம்பு பண்ணிட்டு இருக்கிறவனாக அவன் மூலமாக நான் தெரிஞ்சின்றேன்னு சொன்னார். சர்ப்பம் இருக்க, சர்ப்பத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த நான் அடுத்தது சொல்றேன். ஏதத்வார்ய நிகேதஸ்யாத் அப்ரமத்தோ குஹாசஹ அலக்ஷ்யமாணஹ ஆச்சாரைஹ முனிரோகோல்பபாஷணஹ கிருஹாரம்போதி துக்காய விஃபலஸ்ச ध्रुवात्मनः सर्पः परकृतं वेश्म प्रविश्य सुखमेधते. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கிருஹாரம்பம். நாம என்னமோ எத்தனையோ நாள் சாஸ்வதமா இருக்க மாதிரி வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்ட செய்ய ரொம்ப ஸ்ட்ராங்கா வீடு கட்டணும், இது மாதிரி இருக்கணும், எந்த நாள்லயும் அது போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம்.
அப்படி வீடு கட்டினோம்னா அதுல எத்தனை நாள் நாம இருக்க போறோம் தெரியாது. ஏதோ ஒரு காலம் இருக்கு. நாம இல்லாட்டா நம்ம பசங்க எல்லாம் இருந்துட்டு போறது அப்படின்னா இந்த காலத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 30-40 வருஷம் முன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீட்டெல்லாம் நிச்சயம் ஒரு இடிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தோம்னா நாளைக்கு பார்த்தோம்னா புதுசா வீடு கட்டி அந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து அவன் கட்டச்சே இந்த இடத்துல இது வந்து 20 வருஷம் கழிச்சு இடிக்க போறான், இங்க பிளாட் வரப்போறதுன்னு நினைச்சுட்டு அவன் கட்டினான். பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டினான். அப்ப அந்த வீடு கட்டினது கடைசியில இவனுக்கு வாசம் பண்றதுக்கு யோக்கியம் இல்லாத இவன் அந்த வீட்லயே அவன் இருக்க போறான்னு தெரியல. பசங்க எங்க போறதோ அவனோட இருக்கணும், எங்க இருக்கிறதோ அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்னன்னு கேட்டா முதியோர் இல்லத்துல இருக்கிறவா கூட இருந்துருக்கா. இப்ப இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இது வீடு கட்டணும் அப்படின்னா நான் பாம்புல இருந்து கத்துனா ஒரு விஷயம். பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா கரையான் புத்து கட்டிச்சுன்னா பாம்பு அதில் போய் வாசம் பண்ணிடும். அதே மாதிரி சர்ப்பகா பரகிருதம் வேஷ்ணா பிரவிஷ்ய சுகமேதத்தை, இன்னும் தன் கீழ் வீடு கட்டி வச்சா இவன் சுத்தமா இருந்துருவான். இந்த காலத்துல வாடகைக்கு வீடு இருந்துன்னாக்கா அதுல இவன் சுத்தமா இருந்துட்டு போயிடுவான். சொந்த வீடு இருந்தா தானே இது போச்சு அது போச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னுட்டு ஏகோ நாராயணோ தேர்ந்தா பூர்வ திருஷ்ட சமாயா சம்ருத்திய காலக்கல்லையா கல்பாந்த இதமீஸ்வரா ஏகேவ அத்விதீய அபூத ஆத்மாதாரோக்கியனா காலேனாத்மானுபவேன சாமியன் தீசு சந்திப்போ. இப்ப இந்த பாம்பு கத்தின்ற விஷயம் என்ன சரசஞ்சாரம் இல்லாத இடத்துல இந்த பாம்பு கலந்து பதுங்கி பதுங்கி பாதுகாப்பா இருந்துருக்கு. அதே சமயத்துல இது பாம்பு சொல்லச்சு அது படம் எடுக்கிறதுனால அது பாம்புன்னு அதுக்குண்டான பெருமையே இருந்துருக்கு. அந்த மாதிரி யோகியா இருக்கவன் தனக்குன்னு எந்த வசதியும் சேர்த்துக்க கூடாது. எங்கேயோ மலையோ குகையோ என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல சப்பாட்டுக்கு இருந்துக்கலாமே தவிர தனக்குன்னு ஆசிரமம் கட்டிட்டு இப்படி இருக்கிறதுன்றது இல்லை. அதே சமயத்துல அவ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சாந்தா யோகின்னு விளம்பரம் பண்ணாமல் ஏகாந்தமா அவ இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அதுல நான் வந்து யோகியா இருந்த பாம்புன்றது இந்த விஷயத்த நான் கத்துட்டேன்னு சொல்லி சொல்றேன்னா, சிலந்தி பூச்சி ஒண்ணு இருக்கு. அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணணும்னா அது எச்சல் தான், அது விலையாக ஆகும். ஏதோ நாபிகின்னு இந்த சிலந்தின்னு நாம பாக்குற சிலந்தி காட்டுல ஊர்ணநாபின்னு சாஸ்திரத்துல சொல்றது. ஊர்ணநாபின்னு ஒரு பூச்சி விசேஷம். அந்த பூச்சி தான் வாசம் பண்றதுக்கு தான் எச்சல்ல இருந்து தானே வந்து ஒரு கூடு கட்டுமா. அது வாசம் அந்த இடத்துல வாசம் பண்றது காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல வானம்னாக்க அந்த எச்சல் அதுவே முழுங்கிடுமா, கிரசத்தின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் தான் லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற. அந்த சிருஷ்டி பண்ணிட்டு இதுல அந்த லோகத்துல இருக்கிற இத்தனை ஜனங்களும் அதனுடைய ஸ்திதிக்கு அதனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு. கடைசியில இந்த பெருமாளை தான் மகா பிரளயத்தையும் ஏற்படுத்தி தன்னில் எல்லாத்தையும் லயத்தை அடையும்படியாக பண்றேன்னு அந்த எம்பெருமான் விஷயத்துல உண்டான விஷயத்தை நான் தெரிஞ்சின்றேன்னு சொல்லி சொல்றேன். காலையின் ஆத்மானுபவன சாமியந்தி நாசக்திஷு பராவராணாம் பரமஹாஸ்தே கைவல்ய சம்சிதா கேவலானுபவம் சந்தோஷ நிருபாதிகா என்று சொல்லிட்டு இந்த ஊர்ணநாபின்ற ஒரு அந்த சிலந்தி இருக்கு, சிலந்தியிலிருந்து நான் கத்துன்றேன்னு சொல்லி சொன்னார். கடைசியில இன்னொரு ஒண்ணு சொல்லி சொல்றேன், குழவி சொல்லி சொல்றேன். குழவி என்ன பண்ணும் அப்படின்னா எத்திர மனோதேகி தாரயேதி சகலம் தீயாம் ஸ்னேகாத்து துவேஷாத்து பயாத்வாபி யாதி தத்தஸ்வரூபதாம். நல்லவாளோட சேர்ந்தா நல்லதாக ஆகும். குழவி கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்க ஒரு சின்னதா இருக்க அந்த இது அது என்ன ஆகும், அந்த குழவி கொட்டி 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 அது குழவியாவே ஆயிடுமா. அந்த மாதிரி நாம நல்லவாளோட சேர்ந்தமானாக்கா நாமளும் நல்லவாளாக ஆவோம், கெட்டவாளோட சேர்ந்தமானா நாமளும் கெட்டவாளா ஆயிடுவான். ஆகையால நாம சேர்க்கைய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம என்பதை அந்த குழவின்றது நான் தெரிஞ்சின்றேன்னு இப்படி 24 கருத்துக்கள்ல இருந்து இத்தனை விஷயங்களை நான் தெரிஞ்சின்றேன்றத அவதூதர் அந்த யது மகாராஜாவுக்கு சொன்னேன். அந்த அவதூதருடைய உபதேசத்தை தான் நம்ம விஸ்தாரமா இது வரைக்கும் பார்த்தோம். நாமளும் அவருடைய உபதேச பிரகாரத்துல இருந்து ஒண்ணுல இருந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம
இந்த 24ன்றது இவ்வளவுதான்றது இல்லை. இன்னும் நமக்கு குருவா இருக்கக்கூடியது என்ன எத்தனமோ புதுசு புதுசா சில பேருண்டேருந்து ஒவ்வொருத்தருண்டேருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாமளும் நல்ல முறையில நடந்து கொள்ளணும்னு பெருமாண்ட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதா கல்யாண பிரதாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய தலைப்பு அவதூதர் உபதேசம்.